Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 40 inch blouse lining blouse தான் கட் பண்றது நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா அளவு blouse நல்லா சுருக்கம் இல்லாம எடுத்துக்கிட்டு arm hole to arm hole எவ்வளவு இருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம செக் பண்ணோம்னா இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 inch இருக்கு. அப்ப இதுல 20ங்களா? அப்ப இதோட சுற்றளவு பாத்தீங்கன்னா 40 inch. length 12 inch இருக்கு. ஒரு 1/2 inch வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு arm hole சைடு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7.5. சரிங்களா? இந்த அளவு மட்டும் இருந்தா போதும். நமக்கு கழுத்தை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரை இருக்கத ஆப்போசிட் சைடு நம்ம போட்டுக்கிட்டு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி நம்ம வெச்சிட்டு நம்ம வந்து இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பேக் தான் கட் பண்ண போறோம். அப்ப நமக்கு 20ல பாதி 10 இருந்தா நமக்கு போதும். 10 பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஸ்கேல் அளவு இருந்தா போதும். நம்ம பாருங்க 10 வெச்சிருக்கோம். நம்ம ஸ்கேல் அளவு வெச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த அளவு இருந்தாலே நமக்கு பேக் பார்ட்டுக்கு போதுமானது. இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்ன்றதுனால நீங்க இத அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டுமே கட் பண்ணிக்கலாம். பாருங்க 10 இருக்கு. ஒரு ஸ்கேல் அளவு போதும். இந்த அளவு நமக்கு போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழ அந்த ஈவனா இருக்குிறதுக்காக கொஞ்சம் அன்ஈவன்ல கட் பண்றதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அது வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு. நம்ம 12 1/2 inch பாத்தீங்கன்னா அவங்க இறக்கம் வைக்க சொல்லிருக்கறாப்ப 12 inch. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா புடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 inch போட்டோம்னா நமக்கு 13 வரும். ஹைட் பாத்தீங்கன்னா டோட்டல் ஹைட் 13 வருது. அதே அளவு அதே 13 இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு 1/2 inch நம்ம புடிச்சு தைப்போம்ல அதையும் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்துச்சு நமக்கு 7.5 இருந்துச்சுங்களா? 1/2 inch நம்ம arm hole ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு. அப்ப 8 inch இருந்தா கரெக்ட்டா இருக்கும். பாருங்க இது பாத்தீங்கன்னா 7.5 தான் இருக்கு. நம்ம 1/2 inch அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு 8 inch வெச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹைட் ப்ளவுஸோட சுற்றளவு ப்ளவுஸோட ஹைட் ஆர்ம் ஹோல் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக் மார்க் பண்ண போறோம். அது ப்ளவுஸ் அப்படியே வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நல்ல ஈவனா இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் கரெக்ட்டா இருக்கணும். லெந்த் பாத்தீங்கன்னா 6.5 தான் இருக்கு. அவங்க ஒரு 1/2 inch இறக்கி வைக்க சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு 7 வேணும். நம்ம நெக் மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஷோல்டர்ஸ் லைன் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 1/2 inch வந்து தைக்கிறதுக்கு இது மார்க் பண்ணிட்டு இதுக்கு கீழ தான் நீங்க வந்து நெக் மார்க் பண்ணனும். இல்லனா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா அளவு கம்மியா போய்டும். நம்ம 7 inch நமக்கு வேணுங்களா? 7க்கு மார்க் பண்ணிக்கங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 7க்கு மார்க் பண்ணிக்கங்க. அளவு அகலம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.25 கழுத்து அகலம். சாரி 2.5. அதே அளவு கீழேயும் வெச்சுக்கலாம். ஷோல்டர் பாத்தீங்கன்னா 2.25 இருக்குது. பாருங்க 2.25 இருக்குது. அப்ப நம்ம வந்து 3.25 வெச்சா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். 3 + 1/4 3.25 வெச்சா கரெக்ட்டா இருக்கும் ஷோல்டர். 3.25 வெச்சிட்டு நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் இறக்கம் பாத்தீங்கன்னா இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு பாருங்க 5க்கு நேரா நமக்கு கோடு இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம எவ்வளவு வைக்கணும்னா ஒரு 1/2 inch. ஏன்னா நம்ம மடிச்சு தைக்கிறப்போ 1/2 inch உள்ள போயிடும். அப்ப 4.5 வெச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டான ஆர்ம் ஹோல் நமக்கு கிடைக்கும். இது 2.5 வெச்சுக்கோங்களா? அதே மாதிரி கீழே 2.5 வெச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் போடுறப்ப கரெக்ட்டா லைன் நம்ம டாட் மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. அத டச் பண்ற மாதிரியே போடணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் ஆர்ம் ஹோல் சைடு மார்க் பண்ணியிருக்கிறதே ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். சைடு ஜாயிண்ட் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருக்கோம். அதையும் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பாக்ஸ்ல
ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ரவுண்ட் நெக்கு, அவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டுக்கிறாங்க, ரவுண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடும் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆம்ஹோல் சைடு நம்ம அந்த வளைவு போட்டது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்து ஆம்ஹோல் அந்த வளைவில் வச்சு நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா 7.5 இருக்குது. அதே அளவு நம்ம இங்கேயும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி செக் பண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைவை வந்து மேலே கீழே போட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி நம்ம போட்டோம்னா அந்த 7.25ன்றது கரெக்டாக 7.5 இன்ச்சுக்கு வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து பேக் பார்ட்டு முடிஞ்சு. இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம். இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மடித்து வச்சுட்டு நம்ம இந்த எட்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து பேக் சைடுக்கு நம்ம என்னென்னா ஷோல்டர் எவ்வளோ அகலம், ஆம்ஹோலு சைடு அளவு, அது மட்டும்தான் ஃப்ரண்ட்டிலேருந்து நம்ம பேக்கிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் அது நம்ம அளக்கவெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த கோடு மேலே தான் வெட்டணும். அடுத்தது ஆம்ஹோல். இது வந்து பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த கர்வ் கொடுப்போம் பார்த்திங்களா, ஒரு 1/2 இன்ச்சு, அதை அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட அகலம். இப்போ வந்து ஆம்ஹோலு சைடு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். உயரம் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலையும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ப்ளவுஸ் வச்சு அளந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம், கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நம்ம 2.5 இன்ச்சு இருந்துச்சிங்களா, அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கழுத்தோட உயரம் நம்ம மார்க் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு கோடு எங்கே போட்டிருக்கோமோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த கார்னர்லேயும் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுக்கிட்டு இது ரவுண்ட் நெக் தான். அப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம அந்த 3 லைனையும் டச் பண்ணுற மாதிரிக்கு ரவுண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு ரவுண்ட் நெக் வந்துடும். இப்போ ஆம்ஹோல் இப்போ நம்ம கழுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது லென்த்து ஆம்ஹோல் 1/2 இன்ச் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணுறப்போ கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது முன்னாடி உயரம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தையல் முடியுதோ அந்த இடத்துல வச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அடுத்தது ஓப்பன் சைடு இப்படி வச்சு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு நேராக வச்சு எந்த இடத்துல பட்டி ஜாயிண்ட் இருக்குதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு இது ஜாயின் பண்ணுறதுக்குலாம் 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடு எந்த இடத்துல பட்டி முடியுது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு எதுக்குன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு ஓப்பன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதோட 1 இன்ச்சு எதுக்குன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, டாட் பிடிக்கிறதுக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இந்த டாட்டு சென்டர் பாயிண்ட்டு, இந்த ஓப்பன் சைடு உள்ள டாட், இது 3ஐயும் வச்சு நம்ம ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு இது வந்து தையலுக்கு போயிடும். இப்போ இந்த 3 டாட்டையும் வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? 3 டாட்டையும் ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு வி ஷேப்பு மாதிரி கிடைக்கும்.
இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சது. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம அப்படியே மெயின் பீஸில் வச்சு அடித்து திருப்புறதுனால நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம், பேக்கு கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து கை பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ துணி அந்த பக்கம் நம்ம மடித்து வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா லைனிங் கொஞ்சம் பத்தலை, அப்போ அதுக்கு ஜாயின் பண்ணணும். அப்போ அதை கொஞ்சம் விட்டு மடித்து வச்சுட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் அந்த கரை கொஞ்சம் சுருங்கி இருக்குது, அதனால் அந்த கரையை வெட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கையை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கை இந்த எட்ஜில் நம்ம வச்சுட்டு ஓப்பன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு அப்படியே இழுத்து வச்சு தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். முடிகிற இடத்துல இந்த இடத்துல முடியுது, நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல முடியுது, நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இது சென்டராக வச்சு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3 லைனையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு வளைவு கொண்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கை வந்து ரெடி ஆயிடுச்சு. கை மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த வளைவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம 7.5 இன்ச் ஆம்ஹோலில் ப்ளவுஸில் 7.5 இன்ச் வச்சோம். இங்கே 7.5 இன்ச் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக 7.5 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு எதி வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது ஜாயிண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ துணி நம்மளுக்கு தேவைப்படும்னு பார்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் சைடையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஸ்கேல் அளவு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அது விட்டுக்கலாம். இது வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கரையை வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கிறதுனால நம்ம அதை கட் பண்ணணுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சு தைச்சிருவோம். இந்த 1/2 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு. அடுத்து வந்து பட்டி பீஸு. பட்டி எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இது இப்படி வச்சிங்கன்னா டபுளாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்மளுக்கு இந்த அளவே போதுமானது. கட் பண்ணிவிட்டு இதையும் சைடில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அளவு வந்து நம்ம தைக்கிறப்ப தான் பட்டி எப்பயுமே அளவு வச்சு நம்ம வெட்டுவோம். இப்போ இதை எப்படி மடிக்கிறப்ப நம்மளுக்கு 2 பீஸ் வந்துடும். இதை அப்படியே மெயின் பீஸில் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ண வேண்டியதான். இந்த பீஸ் வந்து ஹூக் பீஸு, பட்டி பீஸு, அதுக்கெல்லாம் இவ்வளவு தான் துணி. இதை வச்சு தான் நம்ம தைக்கணும். சரிங்களா? நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா கடைசியில் பத்தாமல் போயிடும். இது பாருங்கள், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த இது 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் பாருங்கள். கைக்குழி அது பண்ணலை, இப்போ பண்ணிக்கலாம். இந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஸ்லீவும் அதே மாதிரி ஸ்லீவு எல்லாம் மெயின் பீஸோடு ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து அந்த கைக்குழி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு உள்ள கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுவோம். பட்டி பீஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரையும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.